வீட்டுக்காரங்களுக்கு ஆப்பிள் பழம் சீவி தர போகிறேன். தோலை சீவிட்டு இதில் சீவி கொடுக்கலாம். தோல் சீவிட்டேன், சீவிடலாம். நல்லா சீவிட்டோம் பாருங்கள். மெலிசா பல் இல்லாதவங்களுக்கு இது மாதிரி கொடுங்க. என் வீட்டுக்காரங்களுக்கு தான் நான் இது செய்கிறேன். ரொம்ப நாளாக, அதாவது ஒரு தாய் தாப்பனுக்கு ஒரு 10 வருஷம் தான் சம்பாதிச்சு கொடுக்குறாங்க. பாக்கி 30-40 வருஷம் மனைவிக்காக வேண்டியும் பிள்ளைங்களுக்காக வேண்டியும் சம்பாரித்து கொடுத்துட்டு கஷ்டப்படுறாங்க. ஆம்பளைங்களை வயசான பிறகு விட்டுறாதீங்க. நம்ம பிள்ளைங்களை தான் அதிகமாக கவனிக்கிறோம். நாளைக்கு கொண்டாட்டின்னு வந்தால் பிள்ளைங்க அப்படி மாறிடுது. அப்படி இருக்கும்போது நம்ம வயசானவங்கள விட்டுறக்கூடாது. நம்ம கணவரை கண்டிப்பாக பார்த்துக்கணும். வயசான நேரத்தில் அவங்க மனசு போகாமல் ஏதாவது செஞ்சு கொடுக்கணும். இது பாருங்கள், கொண்டக்கடலை அப்படி எப்படி நல்லா பாருங்கள். இதை மாதிரி வேக வச்சு எடுத்து கொடுப்பேன், சாப்பிடுவாங்க. கணவர் மாதிரி பார்த்துக்கோங்க. வயசான நேரத்தில் விட்டுறாதீங்க. பல் இல்லைன்னாக்கா அவங்க நிறையா சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுவாங்க. இதை மாதிரி சீவி இதை மாதிரி பொருளை நல்ல பொருளாக கொடுங்க. நமக்காக வேண்டி கஷ்டப்பட்டவங்க காலை முடிச்சிடும். கணவர் மாதிரி யாரும் விட்டுறாதீங்க. வயசான பிறகு தான் அவங்கள நல்லா கவனிக்கணும். அதேமாதிரி பெற்றவங்கள பிள்ளைங்கள்லாம் விட்டுறாதீங்க, நல்லா கவனிங்க. மறுபடியும் பெற்றவங்களாம் நம்ம தேட முடியாது. பெற்றவங்க தாய் தாப்போ நமக்காக வேண்டி கஷ்டப்பட்டாங்களேன்னு பிள்ளைங்களாம் அவங்கள ஆசிரமத்தில் விடாமல் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. என் பிள்ளைங்களாம் எங்கள் வீட்டுக்காரங்களையும் என்னையும் நல்லா பார்த்துப்பாங்க. அதனால தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன், நீங்களாம் நல்லா பார்த்துக்கோங்க. பெற்றவங்கள மனைவி மாருங்களாம் வயசான பிறகு கணவர் மாரை நல்லா பார்த்துக்கோங்க. இது மாதிரி செஞ்சிங்கன்னா நம்ம ரொம்ப பயப்படுவோம் அல்லாக்கு. அது மாதிரி கணவரையும் பார்த்துக்கணும், பிள்ளைங்களையும் பார்த்துக்கணும். நல்லபடியாக வரப்போகிற மருமகளையும் நல்லபடியாக பார்த்துக்கணும். எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லா பெண்களும் இது மாதிரி நடந்துக்கோங்க. பாய்.